ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம். அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். நல்ல குழந்தையே, உன்னை சந்திக்க வருகின்ற இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது. உன்னை சந்திக்க போகின்றவரினுடைய அடையாளத்தை உனக்கு தெளிவாக சொல்கிறேன். என் தங்கமே, இந்த அடையாளத்தோடு நாளை உன்னை காண வருகின்றவரை நீ விட்டு விடாதே. ஏனென்றால் அவரால் தான் திருப்பம் வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரப்போகின்றது என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அந்த திருப்பம் நல்ல திருப்பம். அதனால்தான் அவரை விட்டு விடாதே என்று அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, உனக்கு நிச்சயமாக மிகவும் நல்ல விடியலாக ஒவ்வொரு நாளும் இருக்க போகின்றது. ஏனென்றால் உன்னுடைய இரவு நேரத்தில் நீ நிச்சயமாக நல்ல மனநிம்மதியான உறக்கத்தை இனி எடுத்துக்கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எல்லா கெட்ட விஷயங்களையும் மறந்துவிட்டு, உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனி வாழப்போகின்றாய் அல்லவா? அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் இதையே தானே சொல்கின்றேன், கஷ்டங்களும் காயங்களும் மறந்து போகும் என்று. என் தங்கமே, அது கொடுத்த வலிகளை தான் உன்னால் மறக்க முடியவில்லை. அது தந்த வேதனைகளை தான் உன்னால் மறக்க முடியவில்லை. அதனால் என் பிள்ளை, அவற்றை எல்லாம் ஓரிடத்தில் வைத்துவிட்டு நீ இனி வரப்போகும் ஒவ்வொரு இரவிலும் உறக்கத்தை நல்லபடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இரவு என்பது தெய்வம் நமக்கு கொடுத்த வரம். அதில் நீ உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் மறந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை நீ எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது உனக்கு அமைந்திருக்கின்றது. என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய இரவை நீ நல்லபடியாக கடந்து வந்துவிட்டாலே நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் விடியல் என்பது வெற்றி விடியலாக என்றுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இதை எதையும் அம்மா காரணம் இல்லாமல் உன்னிடம் சொல்லவில்லை. உன்னை சமாதானப்படுத்துவதற்கோ அல்லது உன்னை ஆறுதல் படுத்துவதற்கோ இதை நான் சொல்லவில்லை. குறிப்பாக நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் நிச்சயமாக உன்னை காண வரப்போகின்றார். அதை நான் முன்கூட்டியே உன்னிடம் சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை, நீ சில நேரங்களில் உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு வர இருக்கின்ற நல்ல விஷயங்கள் சிலவற்றை நீ இழந்து விடுகின்றாய். என் தங்கமே, அதனால்தான் உன்னை எச்சரிப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஏதாவது ஒரு கஷ்டத்தினால் உன்னை தேடி வருகின்ற இவர்களை யாரோ என்று நினைத்து நீ விரட்டி விடவும் கூடாது அல்லவா? அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ இருந்துவிடக் கூடாது அல்லவா? அதற்காக தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கின்றேன். நான் முன்கூட்டியே சொல்லும் பொழுது, என் குழந்தை, நீ நிச்சயமாக அவர்களை கண்டவுடன் இவர்தான் நம் தாய் சொன்ன அடையாளத்தோடு வந்திருக்கிறார்கள், நிச்சயமாக நமக்கு உதவியை தான் செய்ய வந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தைக்கு நல்லது செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பேன். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன். என்னுடைய முழு நேர வேலையுமாக இப்பொழுது இதுவே மாறிவிட்டது. என் தங்கமே, என்னிடத்தில் நீ என்ன கேட்டாலும் அதை நான் தரமாட்டேன் என்று நான் அம்மா ஒரு நாளும் மறுத்தது கிடையாது. மாறாக அது உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்று தான் சொல்கின்றேன். ஏனென்றால் அது உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா வராதா என்பதை உன் தாயானவள் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக தான். பிறகு நான் உனக்கு அதை கொடுத்த பின்பு நீ அந்த கஷ்டத்தில் போய் மாட்டிக்கொண்டு மீண்டு வர முடியாமல் நின்றுவிடக் கூடாது அல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். சில கெட்ட விஷயங்களையும் நீ தாண்டி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய். எல்லாமே என்னுடைய செயலாக இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் பிள்ளை, இப்பொழுது நீ எல்லாவற்றையும் கடந்து வர பழகிவிட்டாய். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நமக்கானது என்பதை உணரத் தொடங்கிவிட்டாய். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் தான் தூக்கி சுமக்க வேண்டும். நமக்கு பதிலாக வேறு யாரும் அதை சுமக்க முடியாது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால்தான் நாம் நல்லபடியாக அனைத்தையும் கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உனக்கு அதிகமாக வர தொடங்கிவிட்டது. வாழ்க்கையில் தினமும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்று நீ உணர தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, இந்த புரிதல் உனக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ இன்னும் நல்ல பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள முடியும் உன்னால். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள், உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த காயங்கள் இனிமேல் இல்லாமல் போக போகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகிறது. அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கின்றது. அதனால்தான் அம்மா உன்னை அடிக்கடி தேடி வருகின்றேன். என் தங்கமே, நல்ல மாற்றத்தை கொடுப்பதும் நல்ல திருப்பத்தை கொடுப்பதும் உன்னை முன்னேற வைப்பதும் தானே என்னுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. என் பிள்ளையே, என்னுடைய பொறுப்பில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய். நான் ஒருபோதும் என்னுடைய பொறுப்பிலிருந்து தவறு விடுவது கிடையாது. என் தங்கமே, நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற கடமையில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் ஒரு நாளும் நீ தவறக்கூடாது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய தவறான முடிவுகளை நீ எடுக்கக்கூடாது. வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து நீ வாழக்கூடாது. ஒரு நாள் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியினை எட்டி பிடிப்பாய். எல்லாவற்றையும் சந்தித்து நீ வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பமான மனநிலை நீங்குவதற்கு தான் நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார். என் தங்கமே, அவரினுடைய அடையாளத்தை அம்மா இப்பொழுது சொல்கிறேன், நீ தெரிந்து கொண்டு. என் தங்கமே, அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்தான். ஆனால் அவரோடு நீ அதிகமாக பேசியது கிடையாது. ஆனால் அவர் உன் அருகில் வரும்பொழுது நீ உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை கொட்டி தீர்க்க தொடங்கி விடுகின்றாய். அவர்களை பார்த்த உடனேயே அவர்களிடம் இருக்கின்ற ஒரு தெய்வ சக்தியை உன்னால் உணர முடியும். அது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு உணர்வும் தோன்றும். இத்தகைய உணர்வு நீ யாரை பார்க்கிறாயோ அவர்கள் மீது உனக்கு வரப்போகின்றது. அவர் உன் அருகில் வந்தால் உனக்கு அது நிச்சயமாக தோன்றும். அவர்தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். ஏனென்றால் நான் சொன்ன தேதியில் அவர் நிச்சயமாக உன்னை காண வருவார். அவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விருப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். என் தங்கமே, ஒன்றை நன்றாக புரிந்துகொள். எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர்கள் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை சொன்னாலே போதும். அவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். என் தங்கமே, அதுபோலதான் நாளை இவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற துணிவையும் உனக்கு கொடுக்கும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தையும் உனக்குள் கொடுக்கும். கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாம் நம்மைதான் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை சந்தோஷமாக அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஊக்கத்தை உனக்குள் கொடுக்கும். எங்கிருந்துதான் உனக்குள் இந்த சக்தி வருகின்றது என்றே உனக்கு தெரியாது. உன்னுடைய அத்தனை கஷ்டமான மனநிலையும் மாறிவிடும். எல்லாவற்றையும் கடந்து நம்மால் வாழ முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதுமல்லவா? வேறு என்ன வேண்டும்
என் பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் சொன்ன தேதியில் தெய்வத்தின் அன்பை பெற நீ காத்து கொண்டிருக்க வேண்டும். என் பிள்ளையே, நல்ல விடியலை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. தங்கமே, இரவு நேரத்தில் ஒருவேளை உனக்கு கனத்த இதயத்தோடு பல கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு உறங்க செல்வதாக தோன்றினால் கூட அவை எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் உனக்கு போக்கி தருவேன். என் தங்கமே, இந்த நிலை இப்படியே இருக்காது. நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றங்கள் கூடிய விரைவில் வரப்போகிறது என்பதை நீ முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த திருப்பங்களை நீ எதிர்நோக்கி நல்லபடியாக செல்ல வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். நடக்கும் என்று சொல்லும் பொழுது நடக்காமல் போய்விடுமோ என்று சிறு சந்தேகம் கூட உன் மனதில் வரக்கூடாது. நீ நினைத்ததை விட உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக சிறப்பாக இருக்க போகிறது. இந்த வராகி நிச்சயமாக உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ கனத்த இதயத்தோடு உறங்குவதால் உனக்கு உறக்கம் சரியாக இல்லாமல் போகும். என் தங்கமே, மன தெளிவு இல்லாமல் போகும். உனக்கான காரியங்கள் எல்லாமே அங்கு தடைபட்டு நிற்கும். ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் விடியலில் உனக்கு இல்லாமல் மாயமாக போகும் என்று மனதார நினைத்து கொண்டு இன்றைய இரவை நீ சரியாக கடந்து வா. நல்லபடியாக உறக்கத்தை எடுத்துக்கொண்டு வா. நிச்சயமாக உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான நல்லதொரு ஆறுதலுக்கான ஒரு துணையையும் உன் அம்மா நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன். என் தங்கமே, உன் கண்களில் காட்டுகின்ற அந்த நாளை நீ நிச்சயமாக தவற விட்டுவிடக் கூடாது. அதனால்தான் அம்மா உனக்கு இவ்வளவு தூரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கான உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ இன்று இந்த வராகி என் வாக்கினை சில நிமிடங்கள் தனிமையில் அமர்ந்து கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த வராகி உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் தங்கமே, அம்மா உன்னை தனிமையில் கேட்க சொன்னதற்கு காரணம் நீ தனிமையாக இருக்கிறாய் என்பது கிடையாது. என் தங்கமே, தனிமையில் கேட்டால் உன்னுடைய மனநிலை மாறும். இப்பொழுது இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் உன்னுடைய மனதினுடைய குழப்பமான இந்த மனநிலைதான். இந்த மனநிலையை முதலில் மாற்ற வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் முடிவெடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னை அழைத்தாய் அல்லவா? ஏன் இப்பொழுது உன்னுடைய மனம் கலக்கமாக இருக்கின்றது? என் தங்கமே, இது ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு அங்கம் மட்டுமே. இந்த நிலை நிச்சயமாக மாறும். உனக்காக உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டாய். ஆனால் நிச்சயமாக இந்த கலக்கம் உனக்குள் இருந்து போய்விடும். என் பிள்ளையே, மனதளவில் நீ ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற வேதனைகள் முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு காலம் இன்று உனக்கு ஏற்பட போகின்றது என்பதை முதலில் புரிந்து கொள். எப்பொழுதுமே மனக்கசப்பை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ள அனைவரினுடைய குணத்தையும் தினம் தினம் உனக்கு காண்பித்து வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். என் குழந்தையே, நான் எப்பொழுதுமே உன்னை என்னுடைய குழந்தையாக மட்டுமே பார்க்கின்றேன். நான் உன்னை பெற்றெடுத்த தாயாக தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, அதனால் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு விடாதே. தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு? தேவையில்லை. அடுத்தது என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து நீ வாழக்கூடாது. என்ன நடந்தாலும் நம் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று துணிந்து வாழ வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே தேவை கிடையாது. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நிச்சயமாக நீ இழந்ததை விட அதிகமாகவும் அதிகமான தகுதியோடும் ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே.
என் தங்கமே, எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் இருக்கும் பொழுது பயம் இல்லை என்று நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும். மாறாக, அம்மா, நீ என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாய், எனக்கு எதையும் செய்யாமல் இருக்கின்றாய் என்று புலம்பி தவிக்க கூடாது. உன்னுடைய இந்த குழப்பம் இந்த தாயானவள் என்னை பாதிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் நடக்கத்தான் போகின்றது. நான் ஒரு நாளும் உன் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் வாக்கு மீறவே மாட்டேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ காத்திரு. உண்மையானால் நான் உன் வாழ்க்கையில் அமைத்து கொடுப்பது உண்மை என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு. ஏனென்றால் உன்னுடைய முடிவினை தரப்போவது இந்த வராகி நான் அல்லவா? முயற்சி உடையவர்களுக்கு நல்ல முடிவு இந்த தாயிடம் இருந்து கிடைக்கும். உன்னுடைய மனது வலிக்கின்ற பொழுதெல்லாம், நீ வேதனைப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த தாயானவளின் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. என் பிள்ளையே, தெரிந்ததை தெளிவாக பேசி பழகு. தெரியாத விஷயம் என்ற ஒன்று இருந்தால் தெரியாமல் கூட அந்த விஷயத்தை 4 பேர் இருக்கின்ற சபையில் பேசிவிடாதே. பின்னால் நீ சொன்னது தவறு என்று தெரியும் பொழுது உனக்குத்தான் அவமானங்கள் மிஞ்சும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நடத்தி முடித்தது நான் தான். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் என்னால் தான். இனி நடக்க போவதையும் நான் தான் நடத்தி வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. என்னுடைய வேலைதான் எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கு தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, என்னை நீ முழுமையாக நம்பும் பொழுது உன்னுடைய கழுத்திற்கு கத்தியே வருகின்ற சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக மாற்றி காட்டுகின்ற வல்லமை உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, தெய்வங்களை வணங்குவதற்கு கூட இங்கு ஏகப்பட்ட பாகுபாடுகளை மனிதர்கள் விரித்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் என் குழந்தை, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? கோடிகளை எவன் ஒருவன் வைத்திருந்தாலும் சரி, நான் அழைக்காமல் அவனால் என்னை காண முடியாது. அவன் என்னை கண்டு விட்டதாக நினைக்கலாம், முன்னால் நின்று என்னை பார்த்ததாக கூட நினைக்கலாம். ஆனால் ஒருபோதும் என்னுடைய அன்பினை அவனால் பெற முடியாது. என் குழந்தையே, நான் உன்னை அழைத்து விட்டேன் என்றால், உன் கைகளில் எதுவும் இல்லை என்றாலும் கூட நான் உன்னை முழுமையாக ஆசீர்வதிப்பேன் என்பதை மறந்து விடாதே. நான் யார் மீது அன்பு வைத்து அழைக்கின்றேனோ, யாரை என்னுடைய பார்வையினால் நான் பார்க்கின்றேனோ அவர்களால் மட்டும்தான் என்னை முழுமையாக வந்து சேர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நலமோடும் வளமோடும் வாழப்போகின்றாய். உன் தேவைகள் அனைத்துமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். அதையெல்லாம் இந்த வராகி நானே நேரில் வந்து உனக்கு பெற்று கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. என்றுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் தன்னுடைய புத்தியை இழந்தவனுக்கு ஒரு நாளுமே அது புரிய போவது கிடையாது. அதனால் பாவங்களை செய்து கொண்டிருப்பவன் அந்த பாதையில் அவனினுடைய பயணத்தை நிச்சயமாக நிறுத்தப் போவதும் கிடையாது. அதனினுடைய பலனை அவனே அனுபவித்து விட்டு போவான் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுது நம்பிக்கை இழக்கின்ற நேரம் வருகிறதோ, நீ கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தால், இவ்வளவு துயரத்தை கடந்து வந்து விட்டோம், இன்னும் சற்று தூரம்தான் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். என் தங்கமே, துயரங்களை எல்லாம் எண்ணி அமர்ந்து கொண்டிருப்பது வாழ்க்கை கிடையாது. துயரங்களை தூர எறிந்துவிட்டு நகர்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள். உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாமல் நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்காக என்பதை நம்பு. நீ சகல வளங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய். உன்னை வாழ விடாதவர்கள் மத்தியில் நான் நிச்சயமாக உன்னை சிகரத்தில் அமர்த்தி வாழ வைத்து காட்டுவேன். கவலைப்படாமல் இரு. உனக்கும் நல்ல காலம் வந்துவிட்டது. நல்ல காலத்தை நோக்கி எதிர்நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறுகின்ற சூழ்நிலை இப்பொழுது வந்துவிட்டது. உன்னுடைய தற்போதைய நிலை மாறி
மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. கலக்கமடையாமல் உனக்கு நல்லதே நடக்கும். கற்கண்டு போல உன் வாழ்க்கை நிச்சயமாக இனிக்கும். நீ நன்றாக இருப்பாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அது ஒன்று மட்டும் தெளிவாகிவிட்டால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். என்ன தெரியுமா? நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீ விரும்புவதனால் அவை உன்னுடனே இருக்க வேண்டும் என்று, உன்னோடு பேச வேண்டும் என்றும், அன்பு செலுத்த வேண்டும் என்றும் ஒருபோதும் கட்டாயப்படுத்த கூடாது. உன்னை நோக்கி எது வருகின்றதோ, உன்னை நோக்கி எந்த அன்பு வருகின்றதோ அந்த அன்பை நேசித்து உன்னை விட்டு விலகி செல்வதை ஒரு நாளும் யாசிக்காமல் இருக்க வேண்டும். அன்பு என்ற ஒன்றை ஒரு நாளும் பிச்சையாக கேட்கக்கூடாது. உன்னுடைய அன்பினை நீ உணர்த்த வேண்டுமே தவிர ஒரு நாளும் கட்டாயப்படுத்தி அதை பெற நினைக்க கூடாது. அப்படி பெற்றாலும் அந்த வாழ்க்கை நிலைக்காமல் சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையின் மனது நிச்சயமாக தெளிவடையும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் சொல்கின்ற இந்த நாளை குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் இந்த நாளில் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயத்தை நடத்தி காட்டப் போகிறேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கேட்ட ஒரு விஷயம் உன் கைகளில் அம்மா சொல்கின்ற இந்த நாளில் கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நான் குறித்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது உன் கைகளில் இருக்கும். நான் உனக்கு அதற்கான வாக்குறுதியை தருகின்றேன். உனக்கு அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இந்த தாயானவளை வணங்கி உனக்கு வேண்டியதை நீ மனதார நினைத்துக்கொள். என் தங்கமே, நீ என்ன கேட்கப் போகிறாய், எதை கேட்கப் போகிறாய் என்பது கூட உன் தாயானவள் எனக்கு தெரியாது. ஏனென்றால் என் பிள்ளை நேரத்திற்கு தகுந்தாற் போல தனது மனதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா? அப்படி எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ உறுதியாக என்னிடம் கேட்கின்றாயோ, எந்த ஒரு விஷயத்தில் மன உறுதியோடு நீ என் முன்னால் நிற்கின்றாயோ, அந்த விஷயத்தை நான் குறித்த நாளில், அதாவது நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நாளில் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும்படி நான் செய்து கொடுப்பேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதையோ கெட்டதையோ காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, நீயோ ஒவ்வொன்றையும் அடையும் பொழுது, நீ இதனை இழக்கும் பொழுதும் மனவேதனை அடைகின்றாய். அடையும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷம், அதை இழக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த கண்ணீர் துளிகள், இவை எல்லாமே உனக்கு எந்நாளும் நீங்காத நினைவுகளாக உன் மனதில் இடத்தை பிடித்திருக்கின்றது. நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளில் நிரந்தரமாக கிடைத்து விட்டால் இனி இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ நினைப்பது எல்லாமே சரிதான். உன் வாழ்க்கையில் இதை நான் தர வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான். ஏனென்றால் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக அத்தனை போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய். என் பிள்ளையின் மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி வழிந்த காலத்தில் இந்த தாயானவள், இந்த வராகி உன் வாழ்க்கையில் நுழைந்தேன். அதிகபட்ச உச்சபட்ச வேதனையில் நீ இருக்கும் பொழுது இந்த வராகியை நாடி நீ வந்தாய் அல்லவா? இவள் எப்படி ஏனும் நம் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பாள் என்று நீ மனதார நம்பினாய் அல்லவா? அம்மா உன் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எத்தனை மாற்றங்களை நீ சந்தித்திருக்கிறாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார். ஒவ்வொரு முறையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை எல்லாம் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் இருந்தே விரட்டி அடித்திருக்கின்றேன். எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாத சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். அதையும் மீறி உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே
வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அது வருவது கிடையாது. என் குழந்தையே, உன் மனது என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன். யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்ய நினைக்காத மனதல்லவா? யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத மனதல்லவா? அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டால், அதுவும் யார் என்று தெரியாதவர்கள் கஷ்டப்பட்டால் கூட அதனை நினைத்து என் பிள்ளை நீ மனம் வெதும்பி போயிருக்கின்றாய். எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை நீ கேள்விப்பட்டால் அதை நினைத்து கண்ணீர் சிந்தி அழுவாய். உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அத்தனை இளகிய மனம் கொண்ட என் பிள்ளையே, இன்று என் முன்னால் உனக்காக நீ கண்ணீர் சிந்துகிறாய். நீ உனக்காக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை முதன் முறையாக கேட்டிருக்கிறாய். அதாவது இனிமேல் என் முன்னால் நின்று நீ கேட்கப் போகின்றாய். அது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த வராகியானவள் எனக்கு அது சரி என்று தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக அதனை உன் வாழ்க்கையாகி நான் தந்து விடுவேன். என் தங்கமே, ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்து விட்டால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கப் போகின்றது? இந்த வராகியானவள் உன்னை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன். என் குழந்தை, எதற்கு ஆசைப்படுவாய், எதற்கு ஆசைப்பட மாட்டாய் என்று தேவையில்லாத எந்த விஷயங்களுக்கும் என் குழந்தை ஆசைப்பட்டது கிடையாது. எந்த ஒரு விஷயம் வருகின்றதோ அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பாய். இன்று உன்னுடைய பிடிவாதம் என்னிடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். என் தங்கமே, எப்பொழுதும் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அந்த விஷயத்தை அடைவதற்கு உனக்குள் வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன். அதற்கு காரணம் இதுதான். மற்றவர்கள் நீ எப்பொழுதும் போல நடந்து கொண்டாய் ஆனால் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இவர்களுக்கு வேறு வேலை இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக உண்மையாக நினைக்க தெரியாது, ஒன்றை விட ஒன்று கிடைத்தால் இது பெரியது அது பெரியது என்று விட்டு சென்று விடுவார்கள் என்று ஏளனமாக பார்க்கின்ற நிலை உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு வரக்கூடாது. நீ எதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று தெளிவான முடிவினை எடுத்துவிடு. எது உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நன்றாக சிந்தித்து பார். இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தால் மனதில் நிம்மதி கிடைக்கும், எது உன்னை விட்டு சென்றால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று தெளிவான முடிவினை எடுத்துக்கொள். கேட்பது ஒன்றுதான், அது கிடைப்பது நான் குறித்த இந்த நாளில். இந்த தாயானவள் பொய் சொல்கின்றாளோ அல்லது அம்மா நம்மை சமாதானப்படுத்த சொல்லிக் கொண்டிருக்கிறாளோ என்று என் குழந்தை நினைக்க வேண்டாம். இன்று இந்த வராகி உனக்கு தந்து கொண்டிருப்பது சத்திய வாக்கு. இந்த தெய்வ வாக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகின்றது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எந்நாளும் உன் மனதில் நிச்சயமாக நல்ல இடத்தை பிடிக்கும். என் குழந்தை, இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் உனக்கு வராது. யார் உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக வரும். அந்த நிலைக்கு உன்னை இந்த தாயானவள் உயர்த்தி கொண்டு சேர்ப்பேன். என் தங்கமே, சிலருக்கு அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கையில் கிடைத்து விட்டது என்றால் இத்தனை நாட்கள் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பார்கள். என் தங்கமே, இப்படி ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைத்துதான் அம்மா இன்று உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ எண்ணியது போல வாழ வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது. மனம் இறங்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு இரக்கப்பட வேண்டும் என்பது அவசியம்தான். அதற்காக ஒருபோதும் நீ ஏமாளியாக இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் பெற வேண்டும் என்றால் சாணக்கியத்தனம் உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே சகுனிகள் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த உலகத்தில் நிலை பெற்று நிற்க வேண்டும், இந்த உலகத்தில் நிலையாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக பல விஷயங்களை உன் மனம் விரும்பும்படி நல்லபடியாக நடக்க வேண்டும். உன்னை நிச்சயமாக இதைவிட நல்லதொரு நிலைக்கு அழைத்து சென்று
கொண்டிருக்கின்றது. இதுதான் நிரந்தரம் என்று நினைத்து விடாதே என் தங்கமே. ஒருவேளை இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் தாயே, இந்த வாழ்க்கை எனக்கு நிலையில்லை என்று சொல்கின்றாயே, நான் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது என்று என் பிள்ளை கேட்பாயானால், என் தங்கமே, நிச்சயமாக நீ இப்பொழுது சந்தோஷமாக இருந்தால் அதுவும் நிலையற்றது என்பதுதான் உறுதி. சந்தோஷமும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் மாறி மாறி வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ துணிந்து நில். உன் தாயானவள் எந்த நிலையில் இருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். அதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் ஓடோடி வந்துவிடுவேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள். நான் குறித்த இந்த நாளில் இந்த வராகியானவளுக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும். ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி.